இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். கோலாலம்பூரில் நடைபெறவுள்ள 47வது ஆசியான் உச்சி மாநாட்டின் மூலம் உலகத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளது மலேசியா. வரும் அக்டோபர் 26ஆம் தேதி கோலாலம்பூர் மாநாட்டு மையத்தில் துவங்கவுள்ள 47வது ஆசியான் உச்சி மாநாட்டிற்கு உலக தலைவர்கள் பலர் வருகை புரியவுள்ளதால் மலேசியாவின் மீது உலகின் கவனம் திரும்பியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இம்மாநாட்டிற்கு வருகை புரியவுள்ளது சிறப்பம்சமாக பார்க்கப்படுகின்றது. இன்று வெள்ளிக்கிழமை பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாக்கியோ லூலா டா சில்வா, சீனாவின் துணை பிரதமர் ஹீ லீஃபெங், தென்னாப்பிரிக்க அதிபர் மத்தமேலா சிரில் ராமபோசா உள்ளிட்ட தலைவர்கள் கோலாலம்பூர் வந்தடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் தலைநகர் முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையில் மலேசியாவில் நடைபெறும் இம்மாநாடு வரலாற்று சிறப்புமிக்க ஒன்றாகும். சீனா, ஜப்பான், ரஷ்யா, ஐரோப்பா, மத்திய கிழக்கு, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல நாடுகளின் தலைவர்கள் இம்மாநாட்டில் பங்கேற்கின்றனர். அதேவேளையில் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து 2854 ஊடகவியலாளர்கள் இம்மாநாட்டில் கலந்து கொள்ள பதிவு செய்துள்ளனர். மலேசியா இதுவரை நடத்திய மிகப்பெரிய சர்வதேச மாநாடுகளில் இதுவும் ஒன்றாகும். 2025ஆம் ஆண்டுக்கான SPM தேர்வு எழுதுவோர் இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்படும் பட்சத்தில் உடனடியாக தங்களது பள்ளி அல்லது மாநில கல்வித்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மாநில SPM தேர்வு குழுவின் செயல்பாட்டு அறைகளை தொடர்பு கொண்டு அவர்கள் தகவல் தெரிவிக்கலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வெள்ள பாதிப்புகள் ஏற்படக்கூடிய பகுதிகளில் தேர்வு எழுதுவோர் மற்றும் அங்குள்ள பணியாளர்களின் பாதுகாப்பில் அமைச்சு கவனம் செலுத்தி வருவதாகவும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அதேவேளையில் இவ்வாண்டு SPM தேர்வுகள் சீராக நடைபெற தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இன்று வெள்ளிக்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மலேசிய மாமன்னர் மேன்மை தங்கிய சுல்தான் இப்ராஹிமை ஓய்வு பெற்ற முன்னாள் மலேசிய விமானப்படை தளபதி தான் ஸ்ரீ முகமது அஸ்கார் கான் கோரிமான் கான் மரியாதை நிமித்தமாக நேற்று இஸ்தானா நெகாராவில் சந்தித்தார். கடந்த ஜூன் மாதம் முகமது அஸ்கார் கான் ஓய்வு பெற்றதை முன்னிட்டு இச்சந்திப்பு நடைபெற்றதாக மாமன்னரின் முகநூல் பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 40 ஆண்டுகளாக மலேசிய விமானப்படையில் பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ள முகமது அஸ்கார் கானுக்கு மாமன்னர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ஸ்லாங்கூர் மாநிலத்தில் பிறந்தவரான முகமது அஸ்கார் கான் கடந்த 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் மலேசிய விமானப்படையில் தலைமை பதவி வகித்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பேராக் மாநிலம் மஞ்சோங், லாரூட், மாத்தாங் மற்றும் சலாமா ஆகிய மாவட்டங்களில் நேற்று பல மணி நேரங்கள் பெய்த கனமழை காரணமாக அப்பகுதிகளை சேர்ந்த 1776 பேர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். அவர்கள் அனைவரும் நேற்று வியாழக்கிழமை இரவு 8 மணியளவில் 23 தற்காலிக நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக பேராக் மாநில குடிமை தற்காப்பு படை தெரிவித்துள்ளது. லாரோட், மாத்தாங், சிலாமா மாவட்டத்தில் மட்டும் 35 கிராமங்களுக்கும் மேல் இந்த கனமழையினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் இன்று வெள்ளிக்கிழமை LMS, ஹுலுபேரா, குவாலகாங்சார், கிந்தா மற்றும் ஹிலிர்பேரா உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் வாய்ப்பு இருப்பதாகவும் மலேசிய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கம்போடியாவில் மனித கடத்தல் கும்பலால் தினமும் மின்சாரம் தாக்கி சித்திரவதை செய்யப்பட்ட 33 வயதான மலேசிய பெண் ஒருவர் மீட்கப்பட்டு இன்று வெள்ளிக்கிழமை மலேசியாவுக்கு திரும்பவுள்ளார். ஆங் என அடையாளம் காணப்பட்ட அப்பெண் கில்லான் பகுதியில் உள்ள ஒரு லாஜிஸ்டிக் நிறுவனத்தில் 1 வருடத்திற்கும் மேலாக பணிபுரிந்து வந்துள்ளார். இந்நிலையில் அந்நிறுவனம் நிதி பிரச்சினையால் சீனாவுக்கு மாற்றப்படுவதாக கூறிய நிர்வாகம் கம்போடியா வழியாக பயணம் செய்யுமாறு அப்பெண்ணிடம் கூறியிருக்கிறது. ஆனால் கடந்த செப்டம்பர் 1ஆம் தேதி அவர் மனித கடத்தல் கும்பலிடம் விற்கப்பட்டதாக மலேசிய மனிதநேய அமைப்பின் பொதுச் செயலாளர் டத்தோ ஹிஷாமுடின் ஹஷீம் தெரிவித்துள்ளார்.
மனித கடத்தல் கும்பலை எதிர்த்து நடவடிக்கை எடுக்க கம்போடியா அதிகாரிகளுடன் இணைந்து செயல்பட்ட மலேசிய மனிதநேய அமைப்பு அப்பெண்ணை பாதுகாப்பாக மீட்டுள்ளது. மலாக்காவிற்கு வருகை புரியும் சுற்றுலா பயணிகள் பாரம்பரிய ஞோஞா கபாயா உடை அணிந்திருந்தால் அவர்களுக்கு சிறப்பு சலுகைகள் வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் டத்தோசரி அப்துல் ரவுப் யூசோ தெரிவித்துள்ளார். மலாக்கா உயிரியல் பூங்கா உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களில் அவர்களுக்கு இலவச நுழைவுக்கான அனுமதி சீட்டுகள் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மலாக்காவின் கலாச்சார நிலப்பரப்பின் ஒரு அடையாளமாக விளங்கும் பெரானக்கான் பாரம்பரியத்தை போற்றவும் பாதுகாக்கவும் இம்முயற்சி எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மலாக்கா ஆற்றில் இலவச படகு சேவை உள்ளிட்ட இச்சலுகைகள் அடுத்த ஆண்டு முதல் அமலுக்கு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உலக மனநல தினம் 2025 முன்னிட்டு கடந்த அக்டோபர் 18ஆம் தேதி ஸ்வரமிண்டா ஏற்பாட்டில் சமூக ஒருமைப்பாடு மனநல நலத்தை ஒன்றாக பாதுகாப்போம் என்ற நிகழ்வு புக்கிட் ஜாலில் கோல்ஃப் அண்ட் கண்ட்ரி ரிசார்ட்டில் நடைபெற்றது. மனநலத்தின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இந்நிகழ்வில் மனநல நிபுணர்களும் அவர்கள் சார்ந்த பல்வேறு அமைப்புகளும் கலந்து கொண்டன. இந்நிகழ்வில் முக்கிய அங்கமாக மனநலம் தொடர்பான பிரச்சினைகளை எதிர்கொள்பவர்களின் நல்வாழ்விற்கு உறுதுணையாக விளங்கி வரும் அரசு சாரா இயக்கமான ஸ்வராமிண்டாவுடன் இணைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை செய்தது பயோதெரா சொல்யூஷன்ஸ். மனநலத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் மக்கள் முதலில் கைபேசியில் அதிக நேரம் செலவிடுவதை தவிர்த்து தோட்டக்கலைகளில் ஈடுபட வேண்டும் என்கிறார் பயோதெரா சொல்யூஷன்ஸ் தோற்றுநர் சந்துரு சீர்ஞநாதன். அதன் அடிப்படையில் ஸ்வராமிண்டா வழங்கி வரும் மண்பாண்டா ஓவியம், கல்கலை சிகிச்சை, கட்டமைக்கப்பட்ட மலர் அலங்காரம், களிமண் கைவினை பொருட்கள் உருவாக்கம் உள்ளிட்ட சிகிச்சைகளோடு பயோதெரா சொல்யூஷன்ஸ் வழங்கும் உரமாக்கல் மற்றும் தோட்டக்கலை சிகிச்சையும் இணைக்கப்படுகின்றது. தோட்டக்கலை பயிற்சியில் பயிரிடும்போது ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் போது அவர்கள் தங்கள் மன உளைச்சலில் வெளியே வருகிறார்கள் என்றார் சந்துரு சீர்ஞநாதன். ஸ்வராமிண்டாவுடன் பயோதெரா சொல்யூஷன்ஸ் இணைந்து செயல்பட காரணம் குறித்து சந்துரு மேலும் விவரிக்கையில், ஸ்வராமிண்டாக்கு நாங்க உறுதியா இருக்க நினைக்கிறோம்னா, ஏன்னா அவங்க அந்த கடந்த பாதைகள் பார்த்தோம்னா அவங்க நிறைய விஷயம் சொல்றாங்க பாருங்க. இப்படி ஆளுங்களை மக்கள் எல்லாம் பாதிச்சிருக்காங்க. நாங்க என்ன நினைக்கிறோம்னா, இந்த கம்யூனிட்டி ஃபார்ம் பிளஸ் ஃபுட் வேஸ்ட் இஸ் a key அந்த டேர்னிங் பாயிண்ட் மாத்துறது. ஏன்னா நம்மளோட பிரச்சனை எல்லாமே ஒரு போன்ல அணுகிட்டு இருக்குங்க. இப்பெல்லாம் எல்லாமே நான் என்ன உள்படத்தான். ஏன்னா நம்ம அந்த காலத்துக்கு மாற முடியாது பாருங்க. ஆனா அதை தவிர்த்து நம்மளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கை வெளியே பயிர் பண்ணுங்க. சிம்பிளான ஒரு விஷயம் பார்க்கலாம். அது ஃபுட் வேஸ்ட் பாய்க்கலாம். சிம்பிளா வச்சுக்குவோம். ரொம்ப மனசை கஷ்டப்படுத்த கூடாது. செலவு பண்ணணும். ஏன்னா எது தொட்டாலும் செலவுங்க. அதுதான் நம்ம மன உளைச்சல் செலவு. எது பட்டாலும் நடந்தா செலவு, இது போனா செலவு, அங்க போனா செலவு. ஸோ செலவு இல்லாத ஒரு விஷயம்னா வீட்டு கழிவு போடுங்க. அதை எடுத்து பயிர் பண்ணுங்க. சாதாரண கீரை வகைகள் செஞ்சாலே அது உங்களுக்கு ஒரு மன நிறைவு கிடைக்குங்க. பெரிய செலவுகள் ஏதும் இன்றி தூக்கி வீசப்படும் குப்பைகளை கொண்டு அதனை பயிர்களுக்கு உரமாக்க முடியும் என்கிறார் சந்துரு சீர்ஞநாதன். மாறிவரும் வாழ்க்கை சூழலில் மனநலம் தொடர்பான பிரச்சினைகள் அதிகரித்து வருகின்றது. அதேவேளையில் இன்றைய காலத்தில் காலநிலை மாற்றமும் முக்கிய பிரச்சனையாக இருக்கின்றது. ஸ்வராமிண்டாவும் பயோதெரா சொல்யூஷனும் இணைந்து எடுக்கும் இம்முயற்சி இவை இரண்டிற்கும் தீர்வாக அமையும் என்கிறார் பயோதெரா சொல்யூஷனின் வணிக மேம்பாட்டு தலைவர் குணசீலன் சீர்ஞநாதன். இந்த ப்ரோக்ராம்க்கு இந்த ஸ்வராமிண்டா கூட ஒரு 5-6 மாசமா நம்ம பேசிட்டு ஒரு கொலாபரேஷன், ஒரு சினர்ஜி நம்ம தேடுறோம். இப்ப நான் அவங்களும் பாட்ரி, ஆர்ட் தெரப்பிலாம் அவங்க கொண்டு வராங்க. மென்டல் ஹெல்த் எப்படி ரெகுலேட் பண்றதுக்குன்னு அவங்க ஆர்ட் தெரப்பி, எக்ஸ்பிரசிவ் தெரப்பி, ஆர்ட், பாட்ரி, ஹேண்ட் பில்டிங், ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட். ஸோ நாங்கள் இந்த நேச்சர் தெரப்பின்னு சொல்லிட்டு கம்போஸ்டிங், கார்டனிங் சொல்லிட்டு நம்ம ஆக்டிவிட்டிஸ் கொண்டு வரோம். ரெண்டுமே சேர்த்து வி ஆர் பிரிங்கிங் டுகெதர் ஒரு இனிஷியேட்டிவ், மைண்ட்ஃபுல் ஹார்வெஸ்ட் இனிஷியேட்டிவ்னு ஒரு அர்பன் ஃபார்ம் பிளஸ் கம்யூனிட்டி வெல்னஸ் ஹப்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு அந்த எம்ஓயூவை நம்ம ஃபார்மலைஸ் பண்றோம்.
ஸ்வராமிண்டாவும் பயோதெரா சொல்யூஷனும் இணைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டு உருவாக்கியிருக்கும் இம்முயற்சிக்கு சமூக பொறுப்புணர்வு கொண்ட பெருநிறுவனங்களின் ஆதரவை வரவேற்கிறோம் என்கிறார் குணசீலன் சீர்ஞநாதன். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.